அண்ணே, இந்த புதிய அரசாங்கத்துக்கு ஏதாவது ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்களா அண்ணே? கோவாலு, எனக்கு உண்மையாக அரசியல் தெரியாது, ஆலோசனை சொல்கிற அளவுக்கு விவரமும் தெரியாது, நான் சொல்லி யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. அதனால் நீ கேட்குறது தேவையில்லாத கொஷின். அப்படி இல்லைன்னா நீங்களும் கிட்டத்தட்ட சீனியர் சிட்டிசன் மாதிரி தான் இருக்கீங்க. யோ, மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லாத, சீனியர் சிட்டிசன் தான். 60 வயசு தாண்டிட்டாலே சீனியர் சிட்டிசன் தான். அண்ணா, அப்போ வயசான ஆளான நீங்கள்? இல்லை, சந்தேகம் என்னப்பா இருக்குது? உறுதியாக வயசான ஆள் தான்ப்பா. அப்போ நீங்கள் ஆலோசனை சொல்லலாம் என்ன? வயசாகிட்டாலே ஆலோசனை சொல்லலான்னு உனக்கு யார் சொன்னா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஒரு 1ஆம் கிளாஸ் வாத்தியார் 30 வருஷம் 1ஆம் கிளாஸுக்கு பாடம் நடத்துகிறார். அவருக்கு கிட்டத்தட்ட 58 வயசு வருதுன்னு வச்சுக்க. இப்போ அவர் வயசாகிடுச்சு, நல்ல வயசான மனுஷன். அவருக்கு எம்பிஏ போய் கிளாஸ் எடுங்கன்னா எடுப்பார் அவர்? வயசு ஒரு கிரிட்டீரியா கிடையாது. என்ன, அதுக்கு தான் சொல்லுவாங்க, வயசை ஒரு கணக்காக பார்க்கக்கூடாது. வயசானவங்க எல்லாருமே அனுபவஸ்தர்கள், வயசானவங்க எல்லாருமே அறிவாளிகள், வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் சொல்ல முடியாது. சின்ன குழந்தையாக இருக்கும், அருமையாக கணக்கு போடும். மொபைலில் ஏதாவது ஒரு மேட்ரை, ஒரு லாக் ரிமூவ் பண்ணிக்கூட டக்குன்னு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு வச்ச சின்ன குழந்தைகளாக கூட இருக்காங்க, வயசாகி தெரியாதவங்களும் இருக்காங்க. அதனால் ஏஜுங்கிறது ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஏஜுங்கிறது ஃபேக்டர் கிடையாது. எவ்வளவுனா என்ன வயசாச்சுங்கிறத விட எந்த அளவுக்கு அவங்களுக்கு விஷயங்களை கிரகிச்சு வச்சுருக்காங்கன்றதை தான் தெரியணும். என்ன, இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் எனக்கு 70 வயசு ஆகிடுச்சிங்க, நல்ல வயசான ஆளுங்க, நான் ஏரோப்ளேன் ஓட்டுறேங்கன்னா கொடுப்பாங்களே? வயசாகிடுச்சு, அவர் தான் ஓட்டி தான் பார்க்கட்டுமே, அவருக்கு தெரியாமலா இருக்குன்னு. அப்போ அந்தந்த இதுக்கும் வயசுங்கிறது ஒரு ஃபேக்டர் கிடையாதுங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் வயசானவங்களுக்கு மதிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கு மன வேதனை வரக்கூடாது. எவ்வளோ நல்லது கெட்டதை அனுபவித்து போராடி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டமோ எவ்வளோ சந்தோஷமோ இன்பம் துன்பம் ரெண்டையும் அனுபவித்து வந்ததுனால அவங்களுக்கு ஒரு மதிப்பு தராங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே சொல்லலைன்னு. சரி, நான் யோசித்து சொல்கிறேன் கோவாலு, நல்லதுன்னு.